ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கிட்டோம். இந்த விஷயத்தை வந்து ரேவதி அத்தை கையில் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதியை வந்து பார்த்ததுமே வந்து நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அத்தை முதல்ல என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா, நான் எதுக்காக இலக்கியா உன்னை மன்னிக்கணும், நீ அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்களான்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னை மன்னிக்குவீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் வந்து அதனால தான் வந்து நான் இப்போவே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிறாங்க. என்ன ஒன்றுன்னு பார்த்தா, அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்குறதுக்கு நீங்கள் சொன்ன உண்மை தான் வந்து எனக்கு வந்து பயன்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொன்ன உண்மை அப்படி என்ன இலக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, அந்த எஸ்எஸ்கே தான் வந்து கௌதமோட அப்பான்னு வந்து சொன்னீங்களே, அதை வச்சு தான் வந்து அந்த எஸ்எஸ்கே வந்து மிரட்டி அந்த இடத்த வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, அப்போ கௌதம் தான் வந்து எஸ்எஸ்கேவோட மகன்றது வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியம் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து தெரியாது, நான் வந்து பொதுவாக வந்து நீங்கள் தான் வந்து அவன் வந்து உங்களை காதலிச்சு வந்து ஏமாத்தினது, வயிற்றுல குழந்தைய கொடுத்தது, அந்த பையன் வந்து இந்த ஊரில் தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து சொல்லணே தவிர, ஆனால் வந்து நீங்கள் தான் நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க, ஆனால் கௌதம் தான் அவனோட புள்ளன்றதெல்லாம் நான் எந்த ஒரு விஷயம் வந்து சொல்லலை. நான் இந்த விஷயத்தை வந்து எதுக்காக சொல்லணும்னா, கௌதமும் நான் வந்து ஆசைப்பட்டது அந்த பெண்களுக்கான அனாதையில் வந்து ஆரம்பிக்கணும் தான். அந்த வந்து ஆரம்பிக்கிறது வந்து தடுக்க பார்த்தாங்க. அதனால தான் இந்த உண்மையை வந்து நான் வந்து அவங்ககிட்ட வந்து பயன்படுத்திக்கிட்டேன். நீ மட்டும் இப்போ அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்துட்டு வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னுடைய ஒய்ஃப் தாட்சாயணிக்கிட்ட போயிட்டு இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு வந்து ஏமாற்றிட்டான், வயிற்றில் வந்து குழந்தை கொடுத்துட்டான், அவன் வந்து இந்த ஊரில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிவிடும் நம்ம மிரட்டினா, அவனுமே வந்து பயந்துக்கிட்டு வந்து எனக்கு இந்த இடம் தேவையில்லை அப்படின்ட்டு ஐயோ அம்மா சாமின்ட்டு வந்து என்னை ஆளை விட்ட போதும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டு ஓடிட்டான். இதுக்கெல்லாம் வந்து காரணமே வந்து நீங்கள் சொன்ன உண்மை தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த உண்மையை என்கிட்ட வந்து சொல்லாத இருந்தீங்களா, அந்த இடமும் என்கிட்ட இருந்து போயிருக்கும், என்னுடைய ஆசையை வந்து நிறைவேறாது போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, இலக்கியா எப்படியோ வந்து பார்த்து சூதானமாக வந்து அவங்ககிட்ட வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் அவனுக்கு வந்து உண்மை வந்து தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து சேஃபு. உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை கொண்டு போட கூட வந்து அவன் வந்து தயங்க மாட்டான். அதனால் வந்து ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சரிங்க தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதியோட மனசில் வந்து கவலை வந்து ஆட்கொண்டு இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி பார்த்திங்கன்னா என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்களோ, நம்முடைய மகன் வந்து கடைசி காலத்தில் அவனோட மடியில் தான் நம்மளுடைய உயிர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கும். இதை வந்து நம்முடைய இலக்கியம் வந்து நிறைவேற்றலாம் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அவருடைய ஆசையை ஒன்றை வந்து நம்ம வந்து தெரியாதனமாக வந்து உண்மையாக சொன்னாலே அவருடைய ஆசையை வந்து நிறைவேற்ற அது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியம் நம்முடைய ரேவதி அம்மா வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து கௌதம் வந்து சந்தோஷமாக இருக்கானா, ஏன் அவனை கூப்பிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து வெளியே போயிருக்காங்க, அதனால தான் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு வரல. அதுவும் போக அந்த இடத்த வந்து வாங்கினதுல வந்து ரேவதி ஜானகிக்கும் ரொம்பவுமே வந்து சந்தோஷம். அந்த இடத்துல வந்து அனாதை பெண்களுக்காக வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஆசிரமத்தில் வந்து முதல் பெண்மணியை வந்து நீங்கள் தான் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கௌதமே வந்து சொன்னார்ன்றதை நம்ம இலக்கியம் வந்து சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு நம்ம ரேவதி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. நம்முடைய ரேவதி அம்மாவை வந்து அவங்க வந்து இறக்காத அவங்களோட மகனோட வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து லைக் பண்ண லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.